வாங்க மகளே என் மருமகளை இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இப்பவும் சொல்றேன், நாச்சியார் அம்மா நல்லவங்க தான். ஆனா ஓ விஷயத்துல அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. துளசியோட அக்காவோ என்னவா இருந்தாலும் அபிராமி அம்மா இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. இதான் அம்முன்னு சின்ன தம்பிக்கு தெரியலனா கூட அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். சின்ன தம்பிக்கு எதுவும் புரியாமல் இருந்தால் கூட நீ தான் அன்புங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் சின்ன தம்பி இப்படி வெளிப்படையாக விலகி போகிறப்போ நான் என்ன செஞ்ச அவரை ஏன் பக்கம் அவருக்கு இது மாதிரி நீ அம்முவாக இருக்குங்கிற சந்தேகம் கூட அவருக்கு வர மாட்டேங்குது. நீ தான் அதை உண்டாக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. இருப்பியோங்கிற சந்தேகமாவது அவருக்கு வந்திருக்கணும். அந்த மரமாண்டா அதையெல்லாம் யோசிக்கவே லெட்டர்ல எழுதினாதான் அவருக்கு இது மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இல்லை. நீ தான் லெட்டர் அது மாதிரி எழுதி அவரை இம்ப்ரெஸ் பண்ணும், அம்முங்கிறது நம்ப வைக்கணுங்கிற போல உன வைக்கிறேன் துளசி. நான் யோசிச்சு உனக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். துளசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ஐடியா நல்லா இருக்கு, அது மூலியமாவே நம்ம எழுதி நம்ம தான் அம்முங்கிறத நிரூபிக்கலாங்கிறாங்க. லெட்டர் ஐடியாவே நல்லா தானே இருக்கு. இதோட அம்மு சின்ன தம்பிக்காக காத்துட்டு இருக்கான்னு தெரிய வைக்க போறேன். நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லெட்டர் தான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிக்காக எழுதுறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? உள்ள சின்ன தம்பிக்கு நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி பார்த்துட்டு என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் கண்ணாமன்னு பார்த்தீங்கன்னா எழுதிட்டுறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா துளசி அம்மு எழுதின மாதிரி ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிக்கு எழுதி போஸ்ட்மேன்ட்ட கொடுத்துருவாங்க. டேய் இதெல்லாம் நீ எதுக்குடா பண்ணிக்கிறியாகிற வரைக்கும் ஓய்வா தான் இரு. சரியாயிருச்சுமா, நாளைக்கு சின்ன தம்பி வீட்டு வேலை இழுத்து போட்டு செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு அபிராமி ஏன்பா அதெல்லாம் செய்கிற, ரெஸ்ட் எடுப்பாங்கிறாங்க. சரியாயிடுச்சுங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை நம்ம சூடாமணியோட அப்பா பார்த்துட்டு இது யாருக்கு வந்திருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டுட்றாங்க. எனக்கா அந்த லெட்டரை வாங்கி நம்ம சுடாமணியோட அப்பா பிரித்து பார்த்துட்டு டே யாரா இந்த அம்மு என்னடா புதுசாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. எனக்கே தெரிலங்கிறாங்க. முழுசா முழுங்கினவ மாதிரி திரு திருன்னு முழிக்கிறவன் சின்ன தம்பிக்கு யாரோ அம்முன்னு ஒரு பொண்ணு லெட்டர் போட்டு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சூடாமணியோட அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தம்பி ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், யாரோ ஒரு பொண்ணு லெட்டர்லாம் எழுதிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. சொன்னீங்கல்ல உங்க நம்பிக்கை நட்சத்திரம் இவன் நல்லவன். ஆமா இந்த பொண்ணு சொன்னல இன்னைக்கு லெட்டர் வந்திருக்கு. நம்ம சின்ன தம்பிகிட்ட யாரா அந்த பொண்ணு, யாரா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க. சொன்னதும் உன் முகமே அப்படியே பூரிப்பா மாறிடுச்சு. அம்மா கேட்குறேன். சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யாருன்னு வெளிப்படையாக சொல்லு, உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரு நீ ஆசைப்படுற பொண்ணா? அது கேட்ட நீ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குது. யாரா அந்த பொண்ணு இதனால எங்கள்கிட்ட கூட சொல்லி எங்கே இருக்காங்கிறாங்க. யார் அந்த பொண்ணு எங்க இருக்கா? அம்மன் மட்டும்தான் தெரியும். ஆனால் சின்ன வயசில் நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பியும் சொல்கிறாங்க. சின்ன வயசுல பார்த்த பொண்ணுங்கிற, அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லைங்கிற, எப்படி நீ இப்போ இங்கே இருக்க? அதான்டா உனக்கு எப்படி இப்போ அந்த விஷயம்லாம் தெரியும், அவங்க எப்படி கரெக்டாக உடனே லெட்டர் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ன தம்பி எனக்கே தெரிலங்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் இந்த லெட்டரை இந்த லெட்டர்ல ஏதோ தில்லாலங்கடி இருக்கு. சின்ன தம்பி அந்த லெட்டர் கொடுங்க, நான் படித்து பார்த்துட்டு நான் அப்புறமே உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேங்கிறாங்க. உடனே சூடாமணியோட அப்பா இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் இங்கேயே படிக்க சொல்லுங்க. இந்த லெட்டரை சபையில படிக்க சொல்றது நாகரிகமா? ஒரு பொண்ணு சின்ன தம்பிக்காக பர்சனலாக எழுதின லெட்டர் இங்கே படிக்க வேணாம், நீ போ சின்ன தம்பிங்கிறான். இல்லாமல் நான் இங்கேயே படிச்சு சொல்கிறாங்கிறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு, அதை எப்படி படிக்க? சின்ன தம்பிக்கு உங்கள் அம்மு எழுதி விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டிய நிலைமை. நான் என்னதான் உன்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நான் தினமும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், உன் பார்வையில் தான் இருக்கேன். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. இருக்கேன் எல்லாம் சரியாகும். கிட்ட வந்து நான் தான் உங்கள் அம்முன்னு சொல்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இது மாதிரி நான் எங்கே இருக்கேன் என்னதுன்னா இப்போதைக்கு சொல்ல வைக்காது. ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நானே உன்னை தேடி வந்து விஷயத்த சொல்லுவாங்கிறாங்க. தேட வேண்டாம், அந்த பொண்ணு எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கான்னு தெரியலடா. அதாவது நம்ம ஏதாச்சும் உதவலாம். என்னடா அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்ன இதுன்னு தெரிஞ்சிச்சானாச்சும் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிலடா அப்படிங்கிறாங்க. ஆனால் தம்பி முதல்ல அந்த லெட்டர்ல அந்த பொண்ணு எங்க இருந்து எழுதிருக்குன்னு அட்ரஸ் சொல்றா. அமௌண்ட் தான் போட்டிருந்தது, அதை தவிர வேற அட்ரஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் அட்ரஸ்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி அதுக்கு என்ன, அதான் அந்த பொண்ணு திரும்பி திரும்பி லெட்டர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கலாம், பார்த்துக்கலாங்கிறாங்க.
அந்த பொண்ணு தான் அடிக்கடி லெட்டர் போடுறேன்னு சொல்லிருக்கால. அடுத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சின்ன தம்பிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படா அந்த பொண்ணை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. சொல்றான்னு பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டுட்டு மற்றவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அப்பா ஒரு வழியாக சின்ன தம்பி இப்போனாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அன்பு உயிரோடு இருக்கான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த எபிசோட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.